ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, ரயில்வே துறையிலேருந்து 2024 அறிவித்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது தான். அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல நாடும் பல பேர் காத்துக்கிட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் பார்த்திங்கன்னா 5696 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி, கான்ட்ராக்டோ, அப்பரண்டிஸ் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000லேருந்து மேக்ஸிமம் 63,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் 19 பிப்ரவரி 2024 தான். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த வேலைவாய்ப்பு எடுத்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். லோக்கோ பைலட் அப்படின்னா நீங்கள் ட்ரெயினுக்கான டிரைவருக்கான வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5696 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 19,900 தான் ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு 63,200 இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு கீழே வர எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் கிடைக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்கும், குரூப் இன்சூரன்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி அலவன்ஸ் கிடைக்கும். என்னென்னலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அரசு மூலிமா வழங்குவாங்களோ அத்தனையுமே இந்த வேலைவாய்ப்புக்கும் வழங்குவாங்க. ஏன்னா இது நிரந்தர வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? டெம்பரவரி கான்ட்ராக்ட்னா தான் எதுவுமே கிடைக்காது, அப்ரண்டிஸ்னாலும் எதுவும் வராது. மற்றபடி பெர்மனன்ட்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வேலைவாய்ப்புக்கும் கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸ் தான் இதில். ஓகேங்களா? ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா தான் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு உள்ளே போயிடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6000க்கு பக்கத்தில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 20 ஜனவரி 2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் 19 பிப்ரவரி 2024. ஓகேங்களா? முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஷார்ட் நோட்டீஸ் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க். ஓகேங்களா? இது ரெண்டையும் நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஷார்ட் நோட்டீஸ்க்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் மூலிமா உள்ளே போங்க, ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருந்துச்சுன்னா ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக 18 முதல் 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் என்னங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், கூடவே ஐடிஐ படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிஐ என்னென்ன ட்ரேடில் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், இல்லை மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், அமச்சர், காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெக்கானிக்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக்.
இதெல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் இந்த இதுக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ரீம்ஸில் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இதில் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க இன்ஜினியரிங் டிகிரி இருந்துச்சுனாலும் அது அக்செப்டபிள் அப்படின்னு கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது இருந்துச்சுனாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இது பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் தான் இந்த அமௌண்ட் பே பண்ணணும், 250 ரூபா. நீங்கள் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அதே மாதிரி ஃபீமேல் ஆர் ட்ரேஸ்ஜெண்டர், ஓகேங்களா, ஃபீமேல் ட்ரேஸ்ஜெண்டர் கிடையாது, ஃபீமேல் ஆர் ட்ரேஸ்ஜெண்டர், பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி இபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் 250 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். மேலே கொடுத்துருக்க 500 ரூபா பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான், ஓகேங்களா. பெண்கள்னால் நீங்கள் 250 ரூபா பே பண்ணால் போதும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நாளையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நாளைக்கு தான் அஃபிஷியல் இப்போ ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் நாளைக்கு உங்களுக்கு வந்து காலையில் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.